காஞ்சிபுரத்தில் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எதிரே காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் பங்கு பெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் பாஜக மாவட்ட தலைவர் ஜெகதீசன், பாமக மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார், கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் கணேசன், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம், அம்மா பேரவை செயலாளர் சோமசுந்தரம், பாசறை செயலாளர் வி.ஆர். மணிவண்ணன், இளைஞர் அணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன், மாணவர் அணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார், பிஜேபி மாநகர தலைவர்கள் தனலட்சுமி, ஜெயபிரகாஷ், மாவட்ட துணைத் தலைவர்கள் ஓம் சக்தி பெருமாள், கூரம் விஸ்வநாதன், அஞ்சனா தேவி, அரசன் அதிசயம்குமார், மாலதி, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் ஜோதிலட்சுமி, சிவாஜி, சிந்தன், சம்பத், தனபால், சதீஷ்குமார், ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம், களக்காட்டூர் ராஜி, அத்திவாக்கம் ரமேஷ், மோகன், மாநகர பகுதி செயலாளர்கள் பாலாஜி, கோல்ரவி, ஜெயராஜ், ஸ்டாலின், முன்னாள் பட்டு கூட்டுறவு சங்க தலைவர்கள் வாசு, விஸ்வநாதன், பிஜேபி கூட்டுறவு பிரிவு காஞ்சி ஜீவானந்தம், டேபிள் சரவணன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் மாவட்ட, மாநில, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குழந்தை மீது ஒரே பாய்ச்சல் 80 வயது பாட்டி பாவம் தடுமாறி விழுந்து விடுவார். அந்த அளவுக்கு இருக்கிற தங்குமில்லாமல் எங்கு பார்த்தாலும் கிடைக்கிறது. இதை தடுப்பதற்கு காவல்துறை இருக்கிறது. காவல்துறையின் கையில் வைத்திருக்கிற இதில் நான் ஒரு கவிதை எழுதினேன். உடம்பு சரியில்லையா உனக்கு, டாக்டரிடம் போ, அவர் பிழைக்க வேண்டாமா? உடம்பு சரியில்லையா உனக்கு, டாக்டரிடம் போ என்று சொன்னால் தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் போதையற்ற மாநிலமாக, சட்டம் ஒழுங்கு சரியாக பேணிக்காக்கிற மாநிலமாக, பெண்கள் சமத்துவத்தையும் ஒரு சுதந்திர உணர்வோடும் இருக்க வேண்டும் சரி, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் உங்களோட களத்திலே நிற்கும் என்று சொல்லி இந்த எட்டு திக்கும் போதை புழக்கம் கட்டுப்படுத்த முடியவில்லை.